நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். உங்களுடைய தொடர்பு எல்லைக்கு வெளியில இருந்து உங்களுக்கு உதவி வருகிறத பத்தி இன்னைக்கு பேச விரும்புறேன். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம அற்புதத்துக்காக எதிர்பார்த்து இருக்கிறப்ப, ஏதாவது ஒரு உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்? உடனே நம்மளோட தொடர்புல இருக்கிற மக்கள் கிட்ட போய் நம்ம உதவி கேட்போம். உண்மைதான், ஆண்டவர் நமக்கு பல நேரங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள் மூலமா உதவி செய்யறாரு. அதை நான் மறுக்கல. ஆனா நாம ஏதாவது மிகப்பெரிய அற்புதங்களை எதிர்பார்த்து இருக்கிற நேரங்கள்ல உங்களோட தொடர்புல இருக்கிற உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நபர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தி உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்ல முடியாது. வெளியில இருந்தும் ஆண்டவர் உங்களுக்காக நபர்களை கூட்டிட்டு வருவார். அப்படியான அற்புதம் நடக்கும்போது யாரும் உங்ககிட்ட வந்து என்னாலதான் நீ இப்படி இந்த நிலைமையில இருக்கிறேன்னு வந்து சொல்லவே மாட்டாங்க. இது ஆண்டவரோட கரம்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்வாங்க. வேற எதுவும் யாராலையும் சொல்ல முடியாது. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு காட்ட நான் விரும்புறேன். யோசேப்போட சரித்திரத்தில இருந்து சொல்ல விரும்புறேன். போத்திபாரால் யோசேப்பு சிறையில வைக்கப்பட்டிருந்தாரு. யோசேப்புக்கு அங்க போத்திபார மட்டும்தான் தெரியும். ஆனா அவரும் அவரை கைவிட்டுட்டாரு. யோசேப்பு சிறையில் இருக்கிறாரு. ஒருவேளை நீங்களும் இப்படியான ஒரு சூழல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நபரும் இந்த போத்திபார் மாதிரி இருக்கிற சூழல்ல நீங்க இருக்கலாம். அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச நபர்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்கதான் உங்களுக்கு பிரச்சனையாவும் இருப்பாங்க. என்ன செய்யறது? நாமளும் இப்படிதான் போத்திபார் மாதிரியான நபர் நமக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த நபருக்கு நம்மள நல்லா தெரியும். ஆனா நமக்கு உதவி செய்ய அவங்க விரும்பல. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஜான் போத்திபார் யோசேப்பு மேல வெறுப்பாதானே இருந்திருப்பாரு, யோசேப்பு குற்றவாளியா நின்னார் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரியான நபர்கள் உங்களுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்கலனாலும் தேடி வந்து உதவுவாங்க அப்படின்னு இன்னொரு எபிசோட்ல நான் பேசியிருக்கிறேன். அதை நீங்க கேளுங்க. அதுல நான் சொல்லியிருந்தேன், யோசேப்பு மேல எந்த குற்றமும் இல்லைன்னு போத்திபாருக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் யோசேப்புக்கு உதவல. யோசேப்பு அதுக்கு அடுத்த பானபாத்திரக்காரன் கிட்ட வர்றாரு. நீ உயர்த்தப்படும் போது என்ன பத்தி சொல்லு, என் மேல தவறா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க, என்னை விடுதலை பண்ண எனக்காக பேசுன்னு சொல்றாரு. உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருந்த போத்திபாருக்கு இது தெரியும் தான். ஆனா அவர் உதவி செய்யல. சரி, இந்த பானபாத்திரக்காரனாவது உதவி செய்யறானா பாப்போன்னு யோசேப்பு நினைச்சிருப்பாரு. ஆனா அதுவும் நடக்கல. பானபாத்திரக்காரன் யோசேப்ப மறந்துட்டான். நாமளும் இப்படிதான் சில நேரங்கள்ல நம்மளோட தொடர்புல நமக்கு நெருக்கமா இருக்கிற மக்கள் நமக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம நினைக்கிறபடி அது நடக்கிறது இல்ல. ஒண்ணு, அவங்க உதவி செய்ய விரும்பாம இருந்திருக்கலாம், அல்லது மறந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நியமித்திருக்கிற நபர் அவங்களா இல்லாம இருக்கலாம். ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரன் உதவி செஞ்சிருந்தாருன்னா யோசேப்பு சாதாரண ஒரு நபரா அந்த இடத்தை விட்டு வெளியில வந்திருப்பாரு. அந்த பானபாத்திரக்காரனுக்கு எல்லா நல்ல பேரும் கிடைச்சிருக்கும். ஆனா இங்க பார்த்தா கடைசியா யோசேப்புக்கு ஜெயில் கதவை திறந்த நபர் யாருன்னு கவனிச்சா அது பார்வோன். பார்வோனுக்கு அதுக்கு முன்னாடி யோசேப்பு தெரியாது. ஆனாலும் யோசேப்புக்காக சிறை கதவை திறந்து விட்டது இந்த பார்வோன் தான். உங்களுக்கு தெரியாத நபர் அல்லது உங்களை தெரியாத நபர் இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட ஆண்டவர் பேசி உங்களோட புதிய இலக்குக்கான வாசலை அவங்க மூலமா திறக்க செய்வாரு. சில நேரங்கள்ல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஏன் என்னோட தொடர்புல இருக்கிறவங்க எனக்கு உதவி செய்யல? நான் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு. அவங்க ஏன் என்ன மறந்தாங்க? அவங்க ஏன் எனக்கு இப்படி செஞ்சாங்க? அவங்க ஏன் எனக்கு உதவி செய்யக்கூடாது? என்ன அவங்க விட்டுருக்கவாது செய்யலாமே, ஏன் இப்படி செய்யறாங்க? ஏன் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் சரியான ஒரு பார்வோனை, உங்களோட தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கிற ஒரு நபரை உங்களோட வாழ்க்கையில அடுத்த நிலைக்கான வாசலை திறக்கிறதுக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. உங்க தொடர்புல இருக்கிற உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற யாருக்கிட்டையும் நீங்க உதவியே கேட்காதீங்க, அவங்க கிட்ட போகாதீங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு அப்படியான நபர்கள் இருந்தா தாராளமா நீங்க போய் கேளுங்க. யோசேப்பும் அதை செஞ்சாரு. யோசேப்புக்கு ஒரு புது நபரோட தொடர்பு கிடைச்சது. அது அந்த பானபாத்திரக்காரன். நான் இந்த ஜெயில இருந்து வெளியில வர எனக்கு உதவி செய்வியான்னு அவங்கிட்ட கேட்கிறாரு.
அப்படி நீங்களும் உங்களோட பகுதியை செய்யுங்க. அப்படி கேட்டும் உங்களுக்கு இன்னும் உதவி கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சரியான நபர்களை உங்களுக்காக கதவுகளை திறக்க அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். சரியான நபர்கள் தான் உங்களை புதிய இலக்குக்கு நேரா உங்களை கூட்டிட்டு போவாங்க. சரியான நபர்கள் தான் உங்களோட ஜெபத்துக்கான பதிலா இருப்பாங்க. நீங்க விரும்புற எதையும் நீங்க செய்யலாம். பானபாத்திரக்காரன் கிட்ட பேசின மாதிரி நீங்க பேசலாம். ஆனாலும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிற நேரம் வரைக்கும் அந்த காரியம் நடக்காது. ஆமா, கடைசியா ஆண்டவர் பானபாத்திரக்காரனை பயன்படுத்தினார்தான். அதை நான் மறுக்கல. அந்த நேரத்திலேயாவது பானபாத்திரக்காரன் யோசேப்பு நினைவுல வச்சிருந்தானே. ஆனா அதன் மூலமா ஆண்டவருக்கு தான் மகிமை உண்டாச்சுது. இப்ப பானபாத்திரக்காரன் நான் தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா கடந்த 2 வருஷமா நீ ஏன் என்னை கூட்டிட்டு வரலன்னு கேட்டுருவாரு யோசேப்பு. பானபாத்திரக்காரனுக்கு இப்ப பேசுறதுக்கு இடமே இல்லை. இதற்கான மகிமை ஆண்டவருக்கு மட்டும்தான். ஆண்டவர் புதிய மக்களை உங்களுக்காக கொண்டு வருவாரு. என்னோட தொடர்புல யாரும் இல்லை, என் பக்கத்துல யாரும் இல்லை அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கும் இப்ப உங்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் வெளியில இருந்து ஒரு நபரை உங்களுக்காக கதவுகளை திறக்க அழைச்சிட்டு வருவார். God bless you. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.